அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். லா தஹ்சன், கவலை கொள்ளாதீர். எதை குறித்து சகோதரரே? கடந்த கால வாழ்வை குறித்து. கடந்த கால வாழ்வில் நடந்த பல நிகழ்வுகள் தான் இன்று பலரை எதிர்கால வாழ்வை நோக்கி நகரவிடாமல் கவலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது. கடந்த கால வாழ்க்கையில் நமக்கு எதுவும் நடந்திருக்கலாம், எத்தனையோ பாவங்களை செய்திருக்கலாம், தோல்விகள் வந்திருக்கலாம், அவமானங்களும் அவதூறுகளாலும் தாக்கப்பட்டிருக்கலாம், எத்தனையோ உறவுகள் நம்மை விட்டு மரணத்தால் பிரிந்திருக்கலாம், விரும்பிய உறவுகள் கைகூடாமல் இருக்கலாம், அல்லது வாழ்வு முழுக்க இன்னும் கோரமான இருள்களாலும் நம்மை கடந்த கால வாழ்வில் தாக்கி இருக்கலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், இந்த கடந்த கால வாழ்வு நம்ம எதிர்கால வாழ்வை முடிவு செய்யாது. இறைவன் வைத்திருக்கின்ற எதிர்கால பொக்கிஷங்கள் எதையும் கடந்த கால வாழ்வில் நடந்த எதுவும் தடுத்து விடாது. இந்த வாழ்வு ஆரம்பத்தில் இருந்து முடியும் வரை இறைவன் அமைத்த கோட்டில் நடந்து முடியத்தான் போகிறது. ஆனால் நாம் மட்டும் கடந்த கால வாழ்வை சுமந்து கொண்டு ஏன் நகராமல் இருந்து கொண்டிருக்கிறோம்? வாழ்வு நகரும் போது கூட ஒரு நிகழ்வை உங்களுக்கு எடுத்துச் சொல்கிறேன் பாடத்திற்காக. உஹதுடைய களம் நாம் எல்லாம் அறிந்ததுதான். இறை தூதருடைய வார்த்தையை மீறிய சில நபித்தோழர்களால் அந்த போர் முழுக்க சோதனையால் சூழப்பட்டு தோல்வியை இறை தூதருடைய தோழர்களும் சந்தித்தார்கள். இனிமேல் இஸ்லாமிய சாம்ராஜ்யம் எழுந்திருக்காது என்று எதிரிகள் எண்ணினார்கள். இறைவன் ஒரு வசனத்தை இறக்கினான் அந்த போருடைய தோல்விக்கு பிறகு. வலா தஹினு வலா தஹ்சனு, கவலை கொள்ளாதீர், பயம் கொள்ளாதீர், அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் கடந்ததை நினைத்து பார்த்து நீங்கள் உங்களை தோற்கடித்து விடாதீர்கள். நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருந்தால் இன்னும் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று இறைவன் அந்த வசனத்தை இறக்கினான். அதற்கு பிறகு அவர்கள் அதிலிருந்து பெற்ற பாடங்களை கொண்டு எதிர்கால வாழ்வை முன்னோக்கினார்கள். எல்லா போர்க்களங்களும் வெற்றியானது. இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய வளர்ச்சியை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். இதுதான் கடந்த கால வாழ்க்கையில் நடந்த எல்லாவற்றிலிருந்தும் பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று நிகழ்கால வாழ்வில் அதை சரிபடுத்தி கொண்டு எதிர்கால வாழ்வை முன்னோக்குவதுதான் இறை நம்பிக்கை கொண்ட ஒரு அடியானுடைய பண்பாக இருக்க வேண்டும். 5 அடிப்படைகளை சொல்கிறேன். முதலாவது, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நடக்கப் போகின்ற நடந்து முடிந்த எல்லாம் இறைவனுடைய நாட்டத்தை கொண்டு மட்டும்தான் நடந்திருக்கிறது. இறைவன் அழகாக சொல்லுவான், ஒரு மனிதன் சோதனைக்கு உள்ளாக்கும் போது அவன் சொல்லுவான், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எல்லாம் இறைவன் புறத்திலிருந்து தான் வந்தது. எனக்கு வந்த சோதனை, கஷ்டம், துன்பம், இன்பம், அவமானங்கள், நோய், இழப்பு எல்லாம் இறைவன் புறத்திலிருந்து தான் வந்தது. அவனை நோக்கி தான் நான் செல்ல போகிறேன், அவனை நோக்கி தான் நகர்ந்து கொண்டிருக்கிறேன், அவன் எனக்கு கொடுப்பவற்றை தான் பெற அவனை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்று இந்த அடியான் சோதனையின் போது பொறுமையோடு கூறினால் அவன் இழந்ததை விட சிறந்ததை இறைவன் கொடுப்பான் என்று இறை தூதர் சொன்னார்கள். ஏற்றுக்கொள்ளுங்கள், முதலில் நடந்தது அனைத்தும் இறைவன் புறத்திலிருந்து எமக்கு நலவுக்காகத்தான் நடந்திருக்கிறது. அந்த நலவு பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று இன்னும் நம்மை முன்னோக்குவதற்கு. இரண்டாவது, செய்த பாவங்களை மறந்து விடுங்கள் மன்னிப்பை கேட்டதற்கு பிறகு. எத்தனையோ பாவங்களையும் குற்றங்களையும் நாம் செய்திருக்கலாம், எவ்வளவோ அருவருக்கத்தக்க குற்றங்களை கூட நாம் செய்திருக்கலாம். செய்து முடித்து இறைவனிடத்திலே மன்னிப்பை தேடிவிட்டால் அதை மறந்து அதை மக்களிடத்திலே வெளிப்படுத்தாமல் அதை விட்டு நீங்கி வாழ்ந்து விடுங்கள். இறை தூதர் சொல்லுவார்கள், ஒரு பெரிய பாவம் என்னவென்றால் இரவில் ஒருவன் பாவம் செய்வான், காலையில் மனிதனிடத்திலே வந்து இதை செய்தேன் அதை செய்தேன் என்ற அந்த பாவத்தை வெளிப்படுத்துவான். இறைவன் மறைத்த அந்த பாவத்தை வெளிப்படுத்துவதுதான் பெரிய பாவம் என்றார்கள். இறைவன் கூறுகிறான், லா தக்னூது மின் ரஹ்மத்தில்லாஹ், இறைவனுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். என்ன கொடிய குற்றங்களும் என்ன அவமானங்களும் எதுவும் உங்களுடைய வாழ்வில் நடந்திருக்கலாம், ஆனால் அதை விட பெரிய பாவம் என்னவென்றால் இறைவன் இதை மன்னிப்பானா, இறைவன் என்னை ஏற்றுக்கொள்வானா, இறைவன் என்னை நகர்த்துவானா என்று எண்ணுவதுதான். இறைவனுடைய அருளில் நம்பிக்கை இழக்காமல் நீங்கள் செய்த பாவத்தை குறித்து மனமுருகி மன்னிப்பை தேடி உங்களை எதிர்கால வாழ்க்கையில் திருத்திக் கொண்டால், இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலன் சாலிஹன், யார் தன்னை திருத்திக் கொண்டு இறை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்பாடுகளை செய்கிறார்களோ அவர்கள் செய்த பாவங்கள் அனைத்தையும் இறைவன் நன்மைகளாக அவர்களுடைய புத்தகத்தில் பதிந்ததற்கு பிறகு ஏன் அந்த பாவங்களை குறித்து கவலைப்படுகிறீர்கள்? மூன்றாவது, உங்களுடைய கடந்த கால வாழ்வில் உங்களுக்கு கைதூக்கி உதவிய, உங்களுக்கு கை கொடுத்த, சோதனையில் உங்களோடு இருந்த, உங்களுடைய சிரமத்தில் உங்களோடு இருந்த நல்லவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். அது உங்களை எதிர்கால வாழ்வில் சிறந்த வாழ்வை வாழ வைக்கும். நான்காவது, இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்களுக்கு பாவம் செய்திருக்கலாம், நாம் குற்றம் செய்திருக்கலாம், அநீதம் செய்திருக்கலாம். அவர்கள் எல்லோர்களையும் அணுகி அவர்களிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள். அவர்கள் அதை மன்னிக்கிறார்களா இல்லையா, அவர்கள் உங்கள் மேல் வெறுப்போடு வாழ்கிறார்களா இல்லையா என்பதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். அது இறைவனிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். ஆனால் அவர்களிடத்திலே சென்று மன்னிப்பை தேடுங்கள். அந்த பாவ மன்னிப்பு எதிர்கால வாழ்வை உங்களுக்கு சரிபடுத்தும்.
ஐந்தாவது விஷயம், இது நான் இப்போது சொல்ல முடியாது, அதுதான் அடுத்த நம்முடைய லா தஹ்சனுடைய உரையுடைய தலைப்பே. அதை அங்கே சொல்லிக் கொள்கிறேன். கடைசியாக ஒரு வார்த்தையை என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் பதிய வைக்கிறேன். எது நம்மை விட்டு சென்றாலும், யார் நம்மை விட்டு சென்றாலும், எது நம்முடைய கடந்த கால வாழ்வில் நமக்கு இழப்புகளையும் சோதனைகளையும் கொடுத்திருந்தாலும், யார் இந்த உலகமே நம்மை புறக்கணித்து கடந்த கால வாழ்வில் நம்மை கைவிட்டு இப்போது நிகழ்கால வாழ்க்கையில் தனிமையோடு நம்மை வாழ வைத்திருந்தாலும், இறைவன் நம்மோடு இருக்கிறான். நாம் அவனை விட்டு நீங்கினாலும் அவன் நம்மை விட்டு நீங்குவதில்லை. அவனை நாம் இணைத்துக் கொண்டு எதிர்கால வாழ்க்கையில் நாம் பயணித்தால் இந்த உலகத்தில் வரக்கூடிய எதையும் நாம் முறியடித்து செல்லலாம். இறைவன் இதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.